ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் குடமிளகா எடுத்துருக்கிறேன். அதை வந்து ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு உள்ள விதையெல்லாம் நல்லா எடுத்துட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் அது கூடவே எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாமே நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிடலாம். குடமிளகாவை இந்த சைஸுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. அதே சைஸுக்கு நம்ம இந்த வெங்காயத்தையும் நறுக்கி வச்சிடலாம். தனித்தனியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நறுக்குனதுக்கப்புறம் நான் ஒரு சீனி சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன். நீங்கள் 3லேருந்து 4 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரத்துக்கு நம்ம இதை மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் நல்லா காரம் வேணும்னா 4-5 மிளகா கூட போட்டுக்கலாம். அது கூடவே இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம சேர்த்தே வதக்கிக்கலாம். இதை வந்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதை வதக்கின உடனே நம்ம அந்த குடமிளகாவை அரிஞ்சு வச்சுருக்கிறோம்ல, அதையுமே இது கூட சேர்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டைமும் எடுத்துக்காது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது குடமிளகாவை சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடைசியில் பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை வந்து கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த குடமிளகாலேருந்து லைட்டாக தண்ணி வரும், அந்த தண்ணியிலே அது வேகும். இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு இடையில ஒரு 2-3 தடவை திறந்து கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. பாருங்கள், வேக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வேகும்போதே நமக்கு தெரியும், லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம், இப்படி சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா பொரியல். பாருங்கள், இப்போ நான் 2வது தடவை கிண்டுறேன். அப்பயுமே கலர் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பார்த்திங்களா, இப்போ நல்லா வெந்துருச்சு. இது மேக்ஸிமம் ஒரு 7 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. தண்ணி ஊற்றாமலே மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நீங்கள் காரசாரமாக ஏதாவது குழம்பு செஞ்சிங்கன்னா அது கூட இது காரம் கம்மியாக சாப்பிட்றதுக்கு இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இந்த பொரியல் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக காரம் இல்லாமல் இருக்கிறனால நல்லாயிருக்கும், கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.